ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் டைரெக்டாக வீடியோவில் பேசி. ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கொஞ்சம் மெதுவாக கேட்குது அப்படின்னு சொன்னீங்க. நான் இன்னைக்கு வந்து ரொம்பவே சவுண்டாக தான் பேசியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் இப்போ 10K சப்ஸ்கிரைபர் நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், என்னோட தைராய்டு லெவல் இப்போ வந்து 10ல் 8 to 9 பேருக்கு வந்து லேடிஸ்க்கு மெயினாக சொல்கிறேன், இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கு. ஸோ நான் இதுக்கு வந்து டேப்லெட் எடுத்துக்காம நான் எப்படி கியூர் பண்ணேன் இனிஷியல் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வெயிட் லாஸ் இருக்கேன்னு ஷார்ட்ஸில் போட்டாலே உங்கள் வெயிட் லாஸ் ரொட்டீன் பற்றி ஷேர் பண்ணுங்க சிஸ்டர், நீங்கள் எப்படி வந்து 12K ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபுட் ரொட்டீன் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின விளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தைராய்டு எப்படி பாயிண்ட் அதிகமாக இருக்குதுன்னு நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா, ஸோ நான் வந்து காலேஜ் டேஸ்லலாம் 47, 48 அந்த மாதிரி வெயிட் தான் நான் இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து எனக்கே தெரியல கடகடன்னு வெயிட் ஏறிட்டேன். ஸோ என்னோட மேரேஜ் அப்போ நான் வந்து 57 kg தான் இருந்தேன். ஒரு 4 to 5 monthsலேயே வந்து 67 kg போயிட்டேன். அப்பப்போ வந்து 65 வருவேன், 67 இப்படியே இருக்கும். இனிஷியலாக வந்து எனக்கு வெயிட் கெயின் ஆகிறது சுத்தமாகவே தெரியல. ஏன்னா கல்யாணம் ஆன புதுசில் அங்கே இங்கேன்னு போனதுனால வந்து நான் அதை கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இனிஷியலாக வந்து இந்த ஹேர் ஃபால் இருந்துச்சு கொஞ்சம் நிறைய. இங்கே வந்து புதுசாக நம்ம வந்திருக்கோம், அதனால கூட ஹேர் ஃபால் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படி இருந்துமே வந்து கண்ட்ரோல் ஆகலை. நான் ஒருவேளை வந்து ஏதாவது சத்து கம்மியாக இருக்குமோன்னு சொல்லி நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், ஏதாச்சும் டேப்லெட் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது என்னோட தைராய்டு லெவல் அப்போ வந்து 4.8 என்னமோ சம்திங் இருந்துச்சு. ஸோ டாக்டர் வந்து ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இது நார்மல் தான், 5க்கு கீழே இருந்தால் நார்மல் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இனிஷியலாக எனக்கு எப்படி அது பெரிய இதுவாக தெரிஞ்சதுன்னா, நம்ம இந்த மாதிரி வீடியோ கால் பேசும்போதோ ஃபோட்டோஸ் எடுக்கும்போதோ நமக்கு மெயினாக வந்து வெயிட் போடுற இடம் எதுனா இந்த ஃபேஸ் தாங்க. இந்த நெக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு டபுளாக தெரியும். இப்போ வந்து எனக்கு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் என்னோட கழுத்து வந்து டபுள் நெக்காக இருக்கும். வீட்டில் வீடியோ கால் பேசும்போதும் சரி எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆச்சு. அத்தை ஒரு டைம் பேசும்போது சொன்னாங்க, ஒருவேளை தைராய்டு இருந்தா இந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட வெயிட் ஏறினதுனால இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து நாங்கள் வேறு பக்கம் லொக்கேஷன் ஜாபுக்காக மாறுற மாதிரி இருந்தது. அங்கே போய்ட்டும் எனக்கு சேம் இதே ப்ராப்ளம் வந்ததுனால நான் சரி ஒரு 6-7 மாதத்தில் சரியாயிரும், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் நின்று போகுது அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை. அப்புறம் மறுபடியும் எனக்கு பயமாயிடுச்சு. சரி நம்ம டேப்லெட் சாப்பிட சொன்னாலும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம மறுபடியும் பிளட் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்த டாக்டர் வந்து நார்மலாக நீங்கள் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுங்கள் சரியாயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் தான் வந்து ஃபஸ்ட் டைம் சொன்னால் சரியாக கேட்க மாட்டோமே, எதாக இருந்தாலும் அசால்ட்டாக விட்டாச்சு. ஸோ செகண்ட் டைமாவது நம்ம டாக்டர் சொல்றதையாவது கேட்கணும்னு சொல்லி தான் செகண்ட் டைம் செக் பண்ண போகும்போது அப்போவுமே டாக்டர் இருந்துட்டு உங்களுக்கு தைராய்டு லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, விட்டமின் டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ டேப்லெட் எடுத்துக்கோங்க சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன வயசாக இருக்கிறனால நீங்கள் இப்போவே வந்து தைராய்டு டேப்லெட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எப்போ கண்ட்ரோல் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் இன்டேக் பண்ணி தான் ஆகணும். அது மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும். உங்களுக்கு வந்து உங்களோட ஐடியல் வெயிட்டே வந்து ஒரு 49-50 தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் 67 kg இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நீங்கள் வெயிட் கெயின் ஆனதுனால கூட தைராய்டு லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்கும், வெயிட் ஏறினதுனாலேயே கூட இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்போ ஃபீல் ஆச்சுன்னா, ரொம்ப ஒரு ஈஸியான வேலையை கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப லேசினஸ் ஆயிட்டேன். ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டாக்டர் வந்து இனிஷியலாக என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து வெயிட் கம்மி பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு 5 to 6 months நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஹெல்த்தியான ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த தைராய்டு லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க இந்த அயோடைட் சால்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, பிங்க் சால்ட்டு, ரா சால்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இன்டேக் பண்ணிக்காதீங்க, இந்த லைக் கேபேஜ், அதுக்கப்புறம் ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், சோயா சங்க், சோயா, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் எல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், இதைத்தான் வந்து நம்ம அதிகமாக எடுத்துட்டு இருக்கோமே, நான் வந்து கோபி 65 வீட்டில் பண்ணனா எவ்வளோ உள்ளே போகுதுன்னே தெரியாது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொன்னாங்க. அதனால அந்த ஃபுட்டெல்லாம் வந்து அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் டேப்லெட் விஷயத்துக்கு வந்தோம்னா, நான்லாம் வந்து இப்போ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனோம்னா 2 நாளைக்கு டாக்டர்ஸ் டேப்லெட் கொடுத்தாங்கன்னா நான் 2 வேளை மட்டும் சாப்பிட்டு இப்போ சரியாயிடுச்சு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் இருக்கிற ஆளு. எனக்கெல்லாம் வந்து டெய்லியும் டேப்லெட், அது ஏர்லி மார்னிங் தவறாமல் மார்னிங் போடணும் எம்டி ஸ்டொமக்லன்னா நமக்கெல்லாம் இந்த வேலையே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸோ உருப்படியாக நம்ம வந்து
வந்து ஒரு டயட் இருந்து வெயிட் கம்மி பண்ணலாம். ஏன்னா ஒரு 5 to 6 கிலோனா கூட தெரியாதுங்க. நான்லாம் வந்து கிட்டத்தட்ட 15 கிலோக்கு மேல கம்மி பண்ணணும். அந்த லெவலுக்கு நான் வந்துட்டேன். என்னோட பழைய போட்டோ நான் இப்ப பார்த்தாலே எனக்கு அக்கா மாதிரி இருக்கு அந்த போட்டோ. ஒரு நிறைய லேடிஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நான் கல்யாணத்தப்போ வந்து நான் குச்சி மாதிரி இருந்தேன், இப்பதான் எனக்கு வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட லைஃப்ல வந்து எனக்கு அது ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப அந்த போட்டோ பார்த்தாதான் எனக்கு அவங்க அக்கா மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி தோணும். நானே என்னை பார்த்து கிண்டல் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி இருந்தேன் நானு. ஸோ இப்படி தான் வந்து என்னோட தைராய்டு லெவலையே நான் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்குது, எப்படியாவது கம்மி பண்ணணும். நான் எப்படி ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணேன்னா, இப்போ ஒரு நாள்னு எடுத்துட்டோன்னா காலையில் வந்து இப்போ நான் டயட் இருக்கிற ஸ்டார்ட் பண்ணுற போது ஃபஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணது எல்லாமே சுகர் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆயில் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறத நான் ஸ்டாப் பண்ணேன். அப்புறம் வந்து நம்ம டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாக்கிங் நம்ம நடக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து இனிஷியலாக நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்ற முடியும். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே டீ காஃபிக்கு பதிலாக வந்து என்னோட அந்த ஜீரா வாட்டர், அதுக்கப்புறம் வந்து கோரியண்டர் வாட்டர், இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி காலையிலையும் சரி நைட்டும் சரி இதை நான் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டேன். இது ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு. செகண்ட் வந்து அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 10 பாதாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 அத்திப்பழம் அந்த மாதிரி நான் எடுத்துக்குவேன். இதுவே வந்து வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுத்துக்குவேன்னா, ஓட்ஸ் கஞ்சி இல்லைனா வந்து இந்த நட் ஷேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்கட்டி வச்சது அந்த மாதிரி எடுத்துக்குவேன். நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற அன்னைக்கு வந்து ஒரு 3 எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி தான் வந்து லைட்டாக தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். லைக் எந்த ஃப்ரூட்ஸ் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். லஞ்சுக்கு வந்து மேக்ஸிமம் சப்பாத்தி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு வாரத்தில் 5 to 6 நாள் வந்து நான் எப்படியாவது சப்பாத்தி தான் நான் எடுத்துக்குவேன். எப்பயாவது ரைஸ் தோணுச்சுன்னா எடுத்துக்குவேங்க இடையில. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நான் ரைஸ் எடுத்துக்குவேன். ரைஸ் வந்து நான் இப்போவுமே அளவாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் மெயினாக வந்து ஒரு கம்மியாக தான் நான் எடுத்துக்குவேன். நிறையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 100 கிராம்ஸ் அந்த மாதிரி அளவுக்கு தான் நான் ரைஸ் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் அதுலேயே டபுள் மடங்கு வந்து நான் காய்கறி எடுத்துக்குவேன். வெஜிடேரியன் சாப்பிட்ற அன்னைக்கு வந்து கேரட், குக்கும்பர் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்குவேன். இதுவே வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற அன்னைக்கு வந்து கொஞ்சமாக ரைஸ், இந்த மீட் வந்து வேக வைப்போம் பார்த்தீங்களா அந்த குழம்புல சேர்த்து, அந்த மீட்டு தான் நான் எடுத்துக்குவேன். ஒரு 100 to 150 கிராம் எடுத்துக்குவேன். ஃப்ரை பண்ண மீட் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். ஃபிஷ் வந்து குழம்பு மீன் தான் எடுத்துக்குவேன். ஃப்ரை மீன் வந்து 1 2 அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல ஸ்நாக்குக்கு வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். இல்லைன்னா வேக வச்ச சுண்டல், பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை, அதுக்கப்புறம் வந்து கார்ன் இந்த மாதிரி எடுத்துக்குவேன். நான் டின்னர் வந்து என்ன வீட்டில் சமைச்சாலும் சரி எல்லாருக்கும் குக் பண்ணுறது தான் எடுத்துக்குவேன். ஆனால் என்னோட டின்னர் வந்து சாப்பிட்ற டைம் 6 o'clock இல்லை 6:30க்குள்ளேயே நான் முடிச்சிருவேன். மேக்ஸிமம் 7 o'clock. அதுக்கு மேலே வந்து நான் ஃபுட் இன்டேக் பண்ண மாட்டேன். சப்போஸ் வெளியே போயிட்டு அந்த மாதிரி லேட்டாக வந்தோன்னா அந்த டைமில் வந்து நான் பட்டர் மில்க் மாதிரி எடுத்துக்குவேன். ஏன்னா நைட்டு சாப்பிடாம தூங்கினா ரொம்ப பசிக்கும். அதனால வந்து நமக்கு வேற ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணும். அதனால வந்து நான் இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் இப்போ வரைக்குமே ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அது கூடவே வந்து ஃபைபர் இருக்கிற காய்கறி, ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். நம்ம வந்து இந்த 2 hours ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிடணும். இல்லைன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் தோணும், மிக்சர், சிப்ஸ் அந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபுட்டு இன்டேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து இந்த ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு வந்து அது அப்படியே செட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸே வராதா சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு ஸ்வீட் கிரேவி வந்ததுன்னா எப்படின்னா டெய்லியுமே வந்து நான் டேட்ஸ் 2 எடுத்துக்குவேன். நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளேயாவது நான் வந்து 2 டேட்ஸ் வந்து டெய்லியுமே நான் எடுத்துக்குவேன். ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் ஸ்வீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்ஸ்லேருந்து பண்ணுற அந்த சாக்லேட் மாதிரி நானாக வந்து லேயர் சாக்லேட் மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன் அப்பப்போ. ஸோ எனக்கு தோணுச்சுன்னா அதை நான் எடுத்து சாப்பிட்டுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளை சேர்த்து பண்ணுற ராகி லட்டு அதுவுமே வந்து எங்கள் வீட்டில் இருக்கும். அதனால் வந்து அது கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்துக்குவேன். அதுவுமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான். அதுக்காக வந்து நான் ஸ்வீட் சாப்பிடாமே இருப்பேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இப்போ ரீசெண்டாக வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஸ்டார்டிங் இனிஷியலில் வந்து நான் வெயிட் லாஸில் இருக்கும்போது அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தேன். ஏன்னா நான் ஒரு வெறியோடு நான் வெயிட் லாஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிலோ பக்கம் நான் குறைக்க வேண்டியது இருந்துச்சு என்னோட ஹைட்டுக்கு. அதனால வந்து நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்து தான் வெயிட் கம்மி பண்ணேன். டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் வந்து எனக்கு டைம் இருந்துச்சு. டாக்டர் இருந்துட்டு நீங்கள் வந்து டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்கள் வெயிட் கம்மி பண்ணுங்க. அதுக்கப்புறமும் நம்ம செக் பண்ணி பார்த்து சப்போஸ் இன்னுமே ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து டேப்லெட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் தான் வந்து டயட் இருக்கவே ஸ்டார்ட் பண்ணி வெயிட் கம்மி பண்ணேன்.
அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனதும் நான் வந்து அப்போவுமே விட்டமின் டி கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன் டாக்டர் சொன்னது. அது கூட ப்ரீனிட்டல் அப்புறம் வந்து எனக்கு 3rd ட்ரைமஸ்டர்னு நினைக்கிறேங்க. அப்போ வந்துட்டு எனக்கு அயன் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஹார்மோன்ஸ் லெவல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது நார்மல் தான். எனக்குமே வந்து அந்த அயன் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த டேப்லெட் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து இங்கே வின்டர் டைமாக இருந்துச்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஸோ கீரையும் வந்து அதிகமாக கிடைக்காது. அதனால வந்து டேப்லெட் ஒரு 3 பாயிண்ட் என்னமோ கம்மியாக இருந்துச்சு எனக்கு. ரெட் ட்வின்ஸ் பேபினால வந்து என்ன கொஞ்சம் அதிகமாகவே கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அதனால டேப்லெட் எடுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட தைராய்டு லெவல் அப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னா 3.2 என்னமோ இருந்துச்சுங்க 3rd ட்ரைமஸ்டர் அப்போ. ஸோ டாக்டர் இருந்துட்டு நீங்கள் தைராய்டுக்குமே டேப்லெட் எடுங்க, இன்க்ரீஸ் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் ஒரு டேப்லெட் எடுத்தேன். ஸோ அந்த டேப்லெட் இந்த 4 டேப்லெட்டுமே வந்து இருக்கிற வரைக்கும் தான் சாப்பிட்டேன். டெலிவரி முடிஞ்சு ஒரு 2 வாரம் என்னமோ தான் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து நான் எந்த டேப்லெட்டுமே கண்டினியூ பண்ணலை. டாக்டர்ஸுமே அது எதுவுமே கேட்கல, நானும் விட்டுட்டேன். அப்புறம் குழந்தைங்களை பார்த்துட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. அப்புறம் நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 1.25 வருஷம் நான் இந்தியாவில் தான் இருந்தேன் குழந்தைங்களோட. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பும் போது, ஏன்னா நான் 1 வருஷத்துக்கு மேலே டேப்லெட் ஸ்டாப் பண்ணிட்டேன், சாப்பிடவே இல்லையா, எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா ஒன்ஸ் டேப்லெட் எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருமோங்கிற பயம் இருந்தது. அதனால நான் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்தியாலேயே நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த T3 T4 TSH இந்த 3 இருக்கு பாத்தீங்களா. T3 T4 வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நார்மலா தான் இருக்கும். இந்த TSH பாத்தீங்களா அது மட்டும் தான் நமக்கு வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். மெயினா அதனோட பாயிண்ட் தான் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காகவே நான் பயந்துட்டு மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது என்னோட லெவல் வந்து 2.5 இருந்தது. அப்பாடான்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஏன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்குமோங்கிற பயம் வேறு எனக்கு இருந்துச்சு. நல்ல வேலை நார்மல் ஆகிடுச்சு. அப்புறம் அதோட நான் விட்டுட்டேன். இப்போ வரைக்குமே நான் எந்த டேப்லெட்டுமே சாப்பிட்றது கிடையாது. அதை பற்றி நான் நினைக்கிறதும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே யூஎஸ் வந்துட்டு இப்போ 2025 யூஎஸ் வந்தேன் பார்த்தீங்களா, வந்துட்டு எனக்கு ஹேர் ஃபால் மறுபடியும் அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ அப்புறம் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு எல்லா டெஸ்ட்டுமே நான் எடுத்து பார்த்துட்டேன். டாக்டர் இருந்துட்டு அந்த ரிப்போர்ட்டுமே நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். விட்டமின் டி லெவல் மட்டும் எனக்கு 0.3 மட்டும் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு மட்டும் ஒரு 2 to 3 months மட்டும் நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. லக்கிலி வந்து தைராய்டு லெவல் வந்து நார்மலாக தாங்க இருக்குது. நார்மல் லேடிஸ்க்கு வந்து 5க்கு கீழே இருந்தால் போதும். ப்ரெக்னன்சி லேடிஸ் தான் வந்து பிலோ 3 இருக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ என்னோட லெவல் வந்து 3.5 இருந்துச்சு. ஸோ இதுவே வந்து நார்மல் லெவல் தான். நான் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், தைராய்டு லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குமோ அப்படின்னு. நல்ல வேலை வந்து இப்போ நார்மலாக தான் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி தான் வந்து நான் என்னோட தைராய்டு லெவல் வந்து இப்படி தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். மெயினாக வந்து நீங்கள் தான் கரெக்டாக இருக்கீங்களே, நீங்கள் ஏன் டயட் இருக்கீங்க, டயட் ஏன் சிஸ்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் டயட் எல்லாம் இருக்குல்லைங்க, என்னோட ஃபுட் ரொட்டீனே வந்து அந்த மாதிரி மாறிடுச்சு. என் ஃப்ரெண்ட் இப்போ வந்து ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வந்து நானுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். காலையிலையும் சரி நைட்டும் சரி நான் லைட்டாக தான் ஃபுட்டு எடுத்துக்குவேன். காலையில் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு தான். எப்பவுமே வந்து நம்ம சின்ன தட்டு எடுத்துக்கிட்டா தான் கொஞ்சமாக சாப்பிட முடியும். அதனால வந்து நான் இந்த தட்டில் தான் வந்து ஃபுட்டு எடுத்துக்குவேன். ஸோ இதில் வந்து இந்த கப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கப் வந்து ஒரு 100 to 150 grams ரைஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அளவாக வச்சா 100 grams இருக்கும், கொஞ்சம் அதிகமாக வச்சா 150 grams இருக்கும். ஸோ இந்த அளவில் தான் வந்து நான் ரைஸ் எடுத்துக்குவேன். அது ப்ரௌன் ரைஸாக இருந்தாலும் சரி, ஒயிட் ரைஸாக இருந்தாலும் சரி, இந்த அளவு தான் நான் எடுத்துக்குவேன். இதுலேயே வந்து டபுள் மடங்கு நான் வந்து காய்கறி எடுத்துக்குவேன். சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு எக் எடுத்துக்குவேன் கூட. இந்த மாதிரி தான் நான் ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறேன். இதுவே வந்து நான் கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்கிற மாதிரி தான் என்னோட லஞ்சு. நான் நைட்டு டின்னர் வந்து நான் லிக்விட் மாதிரி தான் எடுத்துக்குவேன், கஞ்சி மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் என்ன சமைச்சாலும் அதை வந்து நான் 6 to 6:30க்குள்ளேயே நான் டின்னர் எடுத்து முடிச்சிடுவேன். மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் கொடுப்பேன். ஏன்னா நான் வந்து சீக்கிரம் முடிச்சிடுவேன். நைட்டு எப்பவுமே நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஜிஞ்சர் வாட்டர் இல்லைன்னா ஜீரா வாட்டர் தான் நான் எடுத்துக்குவேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து மேலே ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ட்ரிங்க்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வரைக்குமே நான் டீ காஃபி நான் குடிக்கிறதே இல்லைங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த டீ காஃபி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து 3 to 4 டைம் குடிக்கிறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க. இப்போ ஒரு ஃபுல் கிளாஸ் குடிக்கிறீங்கன்னா ஆஃப் கிளாஸ் குடிங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து மெயினாக எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறதே வந்து, எங்களால் டீ காஃபி இருக்கவே முடிய மாட்டேங்குது சிஸ்டர், அது எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் குடிக்கிறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் அரை கிளாஸாக குடிங்க. இப்போ 4 டம்ளர் குடிக்கிற இடத்துல 2 டம்ளராக குறைக்க பாருங்க. அந்த மாதிரி தான் கம்மி பண்ண முடியும். ஒட்டுக்கா வந்து யாருனாலையுமே கம்மி பண்ண முடியாது. அதுவே வந்து பெரிய ஹெட்டேக்காக இருக்கும். ஐயோ நம்ம காஃபி குடிக்காமல் இருக்குமே, கண்டிப்பாக குடிக்கணுமே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள்.
மெயினாக நான் டயட் இருக்கிறதுக்கும் சரி என்னோட வெயிட் லாஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னோட வாக்கிங் ரொட்டீன் தாங்க. ஒரு நாள் விடாமல் வந்து நான் நடந்துருவேன். சப்போஸ் ஒவ்வொரு நாள் என்னால் நடக்க முடியல, சப்போஸ் உடம்பு சரியில்லாத அன்னைக்கெல்லாம் வந்து கிட்ட ஒரு மினிமம் 5000 to 6000 நான் நடந்துருவேன். அது ஒரு எனக்கு என்னோட லைஃப்பில் வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு வாக்கிங் பண்ணுறது. இத்தனை வருஷம் என்னோட வெயிட் லாஸ் ரொட்டீனில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்னோட வாக்கிங் தாங்க. இப்போ நம்ம டயட் இருக்கிறோன்னா 70% வந்து ஃபுட்டை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. நம்ம என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெயிட் லாஸ் இருக்கும். நீங்கள் வந்து 2 வேளை நல்லா பிரியாணி சாப்பிட்டு அன்னைக்கு போய் ஒரு 10,000 மட்டும் ஸ்டெப் நடந்தீங்கன்னா அது செட் ஆகாது. எதா இருந்தாலுமே கொஞ்சம் அளவாக எடுத்துக்கணும். சப்போஸ் நான் பிரியாணியே சாப்பிட்ற மாதிரி இருந்தேன்னா சேம் இதே கப்பில் தான் இன்னும் கொஞ்சம் எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இதுலேயே வந்து 2 குவான்டிட்டியாக நான் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபுட்டு எடுத்துக்குவேன். பிரியாணி லைக் எந்த வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, இந்த கப் அளவு தான் நான் எடுத்துக்குவேன். ஸோ வாக்கிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஹெல்ப் பண்ணது வாக்கிங் மட்டும்தான். நான் வந்து இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கால் ரொம்ப பெயின் ஆகுங்க. எனக்கு எல்லாம் நைட்டெல்லாம் வந்து அழுவேன், ஐயோ நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து அப்போ ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு 4000 5000 ஸ்டெப் கவுண்ட் வச்சு தான் அந்த மாதிரி தான் நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து நான் 10,000 ஸ்டெப் நடக்கிறதுக்கு எக்ஸாக்டாக எனக்கு 1 hour 20 minutes ஆகும். நீங்கள் 10,000 ஸ்டெப் நடந்தாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 calories வந்து பேர்ன் ஆகும். நான் வந்து ஒரு மொபைலில் ஒரு ஸ்டெப் ஆப் இருக்குங்க, அதுதான் வந்து நான் வச்சு நடப்பேன். ஸோ வாக்கிங் மட்டுமே வந்து நான் அந்த மாதிரி நடப்பேன். ஒரு சில லேடிஸ் வந்து கையில் வாட்ச் கட்டிட்டு அதுலேயே வந்து ஸ்டெப் கவுண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் நம்ம பிரிஸ்காக நடக்கிற மாதிரி வீட்டில் நடக்க மாட்டோம். நம்ம வந்து வீட்டில் நார்மலாக நடப்போம். அதனால எனக்கு வாக்கிங்னே வந்து நான் டைம் கரெக்டாக ஒதுக்கிக்குவேன். இப்போ 1 hour 20 minutes வந்து நான் 10,000 ஸ்டெப் நடந்துருவேன். ஸோ 12K ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 15 minutes 20 minutes ஆட் ஆகும். நான் வந்து இனிஷியலாக வாக்கிங் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி நடந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் நடக்கும். நான் வந்து டின்னர் முடிச்சுட்டு வாக்கிங் நடக்க போவேன். ஸோ மார்னிங் வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஏன்னா வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் மட்டும் எடுத்துட்டு தூங்க போயிடுவேன். இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் இந்தியாவில இருந்து இங்கே யூஎஸ் வர்றதுக்கு முன்னாடியுமே நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 60 to 70 நாளில் வந்து நான் 10 கிலோக்கு மேலே குறைச்சிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து நான் 12K ஸ்டெப்ஸ் பிளான் பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சிலர் சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் நிறைய கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி சிஸ்டர் வாக் இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, உங்களுக்கு கால் வலிக்காதா, இடுப்பு வலிக்காதா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குது அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எப்படி அங்கே பிளான் பண்ணேன்னா, இப்போ குழந்தைங்கலாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டைமை நம்ம மாற்றிக்கணும், கிடைக்கிற டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். முதல்லலாம் வந்து நானும் அவரும் மட்டும்தான், அதனால் என் இஷ்டத்துக்கு போல் ஒன்று காலையில் நடப்பேன் இல்லைன்னா ஈவினிங் நடப்பேன், அந்த மாதிரி நான் டைம் மாற்றிக்கிட்டேன். பட் இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. நான் எப்படி பிளான் பண்ணேன்னா, காலையில் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 5:30 to 6:30 இல்லைன்னா 5 to 6 o'clock இந்த டைமில் வந்து நான் 1 hour நான் நடந்துருவேன். கிட்டத்தட்ட எனக்கு 8000 ஸ்டெப் நடக்கிறதுக்கு 1 hour 5 minutes ஆச்சுங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற ஸ்டெப் வந்து ஈவினிங் அவங்களுக்கு டின்னர் எல்லாம் கொடுத்துட்டு ஒன்று கொஞ்சம் நேரம் அத்தை பார்த்துக்குவாங்க, அந்த டைமில் நான் நடந்துருவேன். அப்படி இல்லைன்னா அவங்கள தூங்க வச்சுட்டு ஒரு 8:30 9 o'clock போல் வந்து நான் நடப்பேன். இன்னொரு சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எங்கே சிஸ்டர் நடக்கிறீங்க இந்தியாவில், எங்களுக்கெல்லாம் இடமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வெளியெல்லாம் நடக்க போக மாட்டேங்க. இன்னொரு மெயின் திங் என்னன்னா, எனக்கு வந்து கம்பெனி வச்சு நடக்கிற மாதிரி, அதாவது கூட ஒருத்தவங்க துணைக்கு இருந்து நடக்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு நடக்கவே பிடிக்காது. நான் தனியாக என்னோட ஸ்பீடில் நடந்தால் மட்டும்தான், நான் இப்போ வரைக்குமே அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட நான் போக மாட்டேன், அவரும் என் கூட வரமாட்டாரு. நான் வந்து தனியா என்னோட ஸ்பீட்ல நடந்தா மட்டும்தான் எனக்கு நடந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நம்ம கூட வர்றவங்க ஒரு ஸ்பீட்ல நடப்பாங்க, நம்மளை விட ஜாஸ்தியாகவும் நடக்கலாம், நம்மளை விட ஸ்பீடு கம்மியாகவும் நடக்கலாம். ஸோ இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் தனியா நடந்தேன். இத்தனை வருஷமே வந்து நான் தனியா தான் நடப்பேங்க. அங்க ஊர்ல இருக்கும்போது மாடியில போய் நான் நடப்பேன். ஸோ நைட்டு நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால் பசங்களை தூங்க வச்சு தான் நான் நடப்பேங்க. ஆனால் எப்போ வாக்கிங் நீங்கள் நடந்தாலுமே ஒரு 3/4 மணி நேரம், மினிமம் 3/4 மணி நேரம் நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை விட கம்மியாக நடந்தாலும், இப்போ வந்து 10,000 ஸ்டெப் நடக்கணும், அதை வந்து நம்ம 3000 அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து அந்த கலோரிஸ் பர்ன் ஆகிறது கம்மியாக இருக்கும். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும் கொஞ்சம், அப்போ தான் வந்து நமக்கு கலோரிஸும் நல்லாவே பர்ன் ஆகும். இப்போ மெதுவாக நடந்தாலும் அதே கலோரிஸ் தான் காமிக்கும் ஆப்பில், ஃபாஸ்ட்டாக நடந்தாலும் அதே தான் காமிக்கும். ஸோ நம்ம நடக்கிறத பொறுத்து தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 1 hour நடக்க பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கலோரிஸ் பர்ன் ஆகும், வெயிட் லாஸுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். சாரிங்க, மைக்கில் சார்ஜ் போயிடுச்சு போல இருக்குது. நான் பேசிகிட்டே இருந்திருக்கேன், எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் ஐயோ வாய்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து ப்ராப்பரான ஃபுட் ரொட்டீன், அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணி தான் என்னோடய ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஏறின வெயிட்டை கூட நான் மறுபடியும் கம்மி பண்ணியிருக்கேன். என்னோடய டெலிவரி அப்போ என்னோடய வெயிட் வந்து கிட்டத்தட்ட 78 கிலோ இருந்தேன். அதுக்கப்புறம் 66 கிலோ நான் வந்துட்டேன்.
அதுலேயே தான் நான் வெயிட் மெயின்டைன் பண்ணிகிட்டே தாங்க இருந்தேன், கொஞ்சம் கூட கம்மியாகவே இல்லை. அதுக்கப்புறம் நான் டயட் இருந்து தான் இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போது 52.800 கிலோ இருந்தேன் நான். ஸோ அங்கேருந்து வந்துட்டும் இங்கே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இப்போவும் நான் கரெக்டாக ஃபுட் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணி என்னோடய பழைய வெயிட்டுக்கே வந்துட்டேன். இப்போ என்னோடய கரண்ட் வெயிட்டு வந்து 53,800 கிராம் இருக்குங்க. நிறையா சிஸ்டர்ஸ் என்னோடய கரண்ட் வெயிட் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ என்னோடய கரண்ட் வெயிட் வந்து 53,800 கிராமுங்க. எனக்கு தைராய்டு லெவல் குறையிறதுக்கு நான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு டிப் என்னென்னா, இந்த நெக்குக்கு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு 20 டைம்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு 20 டைம்ஸும் வந்து டெய்லியுமே மார்னிங் எந்திரிச்சதும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேங்க. அதனாலேயே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு தைராய்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வந்து யோகா இதுவுமே வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அதனாலேயே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கம்மியாச்சு. நீங்கள் நிறைய பேர் வந்து தைராய்டுக்காக டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ரொம்ப 10 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். நான் எப்படி ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேன்னு என்னோட ஃபுட் ரொட்டீன் டயட் சார்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.